சின்ன பட்ஜெட் படங்களால் ஜெயிக்க முடியாதா? தியேட்டர்கள் கிடைக்காமல் அல்லாடும் சின்ன பட்ஜெட் படங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சின்ன பட்ஜெட் படங்களால் தான் திரையுலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் உண்மைதானா? ஒவ்வொரு ஆண்டு முடிவுறும் போதும் வெளியாகும் திரைப்படங்களின் வசூல் பட்டியல் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. 2023 ஆண்டில் மட்டும் தமிழில் வெளியான படங்களின் எண்ணிக்கை 258. லியோ, ஜெயிலர், பொன்னியின் செல்வன் 2, வாரிசு, துணிவு போன்று சுமார் 20 படங்கள் நல்லதொரு வசூல் சாதனையை படைத்திருக்கின்றன. சுமாரான பட்ஜெட்டில் தயாராகி பெரு வெற்றியை சுவைத்த போர்த்தொழில் படமும் அந்த பட்டியலில் உண்டு. டாடா, குட் நைட், ஜோ, பார்க்கிங் ஆகியன மிக குறைந்த பட்ஜெட்டில் தயாராகி பல மடங்கு வசூலை பெற்றன. நடுத்தர பட்ஜெட்டில் உருவான அயோத்தி, பிச்சைக்காரன் 2, டிடி ரிட்டர்ன்ஸ், இருகப்பற்று, சித்தா உள்ளிட்ட சில படங்கள் நல்ல விமர்சனங்களையும் லாபத்தையும் சம்பாதித்தன. மைக்கேல், ஆகஸ்ட் 16, 1947 உட்பட மிகச் சில படங்கள் கொஞ்சமாக கவனிப்பையும் வசூலையும் பெற்றன. இத்தகைய வெற்றி படங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் இதர படங்களின் நிலை என்னவானது? அவை தியேட்டர்களில் ஏன் அதிக நாட்கள் இடம்பெறவில்லை? நல்ல விமர்சனங்களை பெற்றும் அவை ஏன் லாபம் ஈட்டவில்லை? அது பற்றி யோசிக்க எவரும் தயாராக இல்லை. சுவாரஸ்யமான காட்சி அனுபவத்தை தந்த போதும் மக்களின் வரவேற்பை சந்திக்காமல் விடுபட்ட படங்கள் அநேகம். மலைப்பிரதேசத்து மக்களின் வாழ்வியலை சொன்னது ஓம் வெள்ளிமலை. விறுவிறுப்பான த்ரில்லராக அமைந்தது D3. மதுபோதையின் கோரமுகத்தை காமெடியாக காட்டியது குடிமகான். வித்தியாசமான காமெடி அனுபவம் தந்தது சொப்பன சுந்தரி. குறைந்த பட்ஜெட்டிலும் வரலாற்று படங்களை எடுக்க முடியும் என்றது யாத்திசை. ஆணவ கொலைக்கு பின்னிருக்கும் வன்மத்தை வேறு மாதிரியாக சொன்னது தீர்க்கதரிசி. அகதிகள் உணரும் வலியின் ஒரு துளியை காட்டியது யாதும் ஊரே யாவரும் கேளீர். காதல் ஒரு பேரூற்று என்று உணர்த்தியது தீரா காதல். குழந்தைகள் உலகத்தின் அருகே அழைத்துச் சென்றது எறும்பு. சாதி கடந்த காதலின் வன்மையை புகுத்தியது தண்டட்டி. பணம் ஒரு பொருட்டல்ல என்ற மனப்பாங்கை விதைத்தது பம்பர். ஒரு சராசரி மனிதனின் காவல் நிலைய அனுபவத்தை சொன்னது சத்திய சோதனை. வடசென்னை மக்கள் என்றால் வன்முறைதானா என்று எதிர்கேள்வி எழுப்பியது டைனோசர்ஸ். அஞ்சல்காரர்கள் இந்த நாட்டின் பொக்கிஷம் என்றது ஹர்ஹரா. பாலிய பருவ காதலை கண்ணியமாகவும் சொல்லலாம் என்றது ரங்கோலி. எளிய மனிதர்கள் கொண்டாடும் தீபாவளியை வலிகளுடனும் வேதனைகளுடனும் சொன்னது கிடா. எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்பவர்களின் மாண்பை காட்டியது குயிக்கோ. மலை கிராமங்களுக்கு இன்று கூட மருத்துவ வசதிகள் கிடைத்தபாடில்லை என்று புலம்பியது நாடு. வர்ணாசிரமம், தமிழ் குடிமகன், நூடுல்ஸ், கட்டில், கண்ணகி, தக்ஸ் என்று வரவேற்பை பெற்றிருக்க வேண்டிய படப்பட்டியல் இன்னும் பெரியது. நல்ல விமர்சனங்களை பெற்றும் முதல் 3 நாட்களுக்கு பிறகு திரையை தழுவும் வாய்ப்பினை பெறவில்லை இந்த படங்கள். பெரும்பாலான தியேட்டர்களில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. பார்வையாளர்கள் ஆசைப்பட்டாலும் அப்படங்களை பார்க்க முடியவில்லை. ஒரே நாளில் அதிக படங்கள் ரிலீஸ் ஆவதையும் சரியான விகிதத்தில் தியேட்டர்கள் கிடைக்காததையும் சரி செய்தால் இதற்கொரு முடிவு கட்டலாம். குறைந்தபட்சமாக சின்ன பட்ஜெட் படங்களுக்கான கட்டணத்தை இப்போதிருப்பதை விட பாதியாக குறைக்கலாம். பெரிய தியேட்டர்களை பல சிறிய தியேட்டர்களாக அனுமதிக்கலாம். முக்கியமாக அரசே முன்வந்து பெருநகரங்களில் திரையரங்குகளை கட்டித்தரலாம். அரசு சார்பாக தொலைக்காட்சிகளும் வானொலிகளும் இயங்கும் போது சரியான பொழுதுபோக்கை தரும் வகையில் தியேட்டர்களை நடத்துவது மட்டும் எப்படி தவறாகும்? குறைந்த கட்டணத்தில் நல்ல தரத்தில் சிறப்பான காட்சி அனுபவத்தை வழங்கி அரசு முன்மாதிரியாக திகழ்ந்தால் இதர தியேட்டர்களும் கூட அந்த பாதைக்கு மாறும். தவறுகளுக்கு வழிவகுக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களிலிருந்து விலக்கும் நோக்கிலாவது இந்த எண்ணங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். OTT, சேட்டிலைட் ஒளிபரப்பு மற்றும் இதர உரிமைகளை பெறுவது குதிரை கொம்பு என்ற நிலையில் சிறிய பட்ஜெட் படங்களின் வெற்றியை தீர்மானிப்பதாக தியேட்டர்களே இன்றும் திகழ்கின்றன. இந்த நிலையில் சின்ன பட்ஜெட் படங்களை காப்பது ஒரு துறை சார்ந்த தொழிலாளர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் மட்டுமல்லாமல்
அவற்றை காணும் மக்களின் மனநிலையையும் சீராக வைத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.